வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 16வது ஐபிஎல் மேட்சான கேகேஆர் வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் மெகா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் மை மாஸ்டர் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ஜெட் கான்டெஸ்ட்லாம் நடத்துறாங்க. ஜீப், ராயல் என்ஃபீல்டு, ஐபோனு இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட் கான்டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கும் நல்ல கான்டெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஃபுல் ஆகும். சின்ன அமௌண்டா இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்டா இருந்தாலும் சரி. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க மை மாஸ்டர் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஆப்போட இன்டர்ஃபேஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிச் தான். ஸோ விசாகப்பட்டினம். ஏன் நிறைய பேர் கேட்டீங்க லாஸ்ட் மேட்ச் எதுக்கு வந்து டெல்லியில வந்து மேட்ச் நடத்தாம டெல்லிக்கு வந்து ஹோம் கிரவுண்டா வந்து விசாகப்பட்டினத்தில் நடத்துறாங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அது டெல்லியோட ஹோமா இல்ல சிஎஸ்கேயோட ஹோமானே தெரியல. அந்த லெவலுக்கு ஃபுல்லா எல்லோ ஜெர்சியா தான் இருந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம மேட்ச் வந்து டெல்லி தான் வின் பண்ணாங்க, ஆனா செலிப்ரேட் பண்ணது ஃபுல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னா டோனி வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணதுனால, 37 ரன் ஸ்கோர் பண்ணதுனால. ஸோ கிரிக்கெட்ல இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிதான் தோத்தாலும் செலிப்ரேட் பண்றது சிஎஸ்கே ஃபேனா தான் இருப்பாங்க. அதே மாதிரி விக்கெட் ஏதாச்சும் சீக்கிரமா போனாலும் அதை செலிப்ரேட் பண்றதும் சிஎஸ்கே ஃபேனா தான் இருப்பாங்க. உண்மையிலே பாராட்டணும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் தான் நடக்குது. இந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது பவுண்டரி லைனும் பாருங்க 62 மீட்டர், இங்கே 62, ஸ்ட்ரைட்லயே வந்து பாத்தீங்கன்னா 71. நீங்க மத்த பிட்ச் பாத்தீங்க அப்படின்னா மத்த பிச்சோட பவுண்டரி லைனுக்கும் இதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். பிச்சோட வியூவையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ எப்படி பிச்சோட இது இருக்கு அப்படின்னு. இது வந்து பிச்சோட ரிப்போர்ட். மத்த பிச்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்னு ஆஃப் சைடு இல்ல லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 70+ வந்து வந்துரும். இது வந்து ரெண்டுமே வந்து கம்மியா தான் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளலாம் பவுண்டரி லைன் மடக்கிறது அப்படிங்கிறதுலாம், 4 தடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அது மாதிரி 6 அடிக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப ஈஸி. அதனால லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரித்திவிஷாவே ஸ்கோர் பண்ணாருன்னா நீங்க பாத்துக்கோங்க எப்படி பேட்டிங் பிச்சா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிட்ச் நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்சுக்கு. இந்த மேட்ச் வந்து என்ன மாதிரியான பிட்ச் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு 6:50க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரிப்போர்ட் போட்டுருவோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ரிசல்ட் இதுல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டிசி வந்து 191 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, சிஎஸ்கே வந்து 171 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஃபாஸ்ட் பவுலர் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. டிசி வந்து 20 ரன், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெக்கார்டு வைஸாவும் அதே தான் இதுல கொடுத்துருக்கோம். ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் 170 189க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் 190+ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ், ஹை ஸ்கோர் 191, நோ ஸ்கோர் 171. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே லிஸ்ட்ல நம்மளோட முதல் கொஸ்டின் வந்து இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணுவா? டிசி வின் பண்ணுவாங்களா, கேகேஆர் வின் பண்ணுவாங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு மேட்ச்ல வந்து எந்த பவுலர் அதிகமான விக்கெட் எடுப்பாங்கிறத சொல்லுங்க. மூணாவது, யார் இந்த மேட்ச்ல அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டாட். ஸோ டிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 32 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 15 வின் பண்ணிருக்காங்க, 16 தோத்துருக்காங்க. 228 அவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 98. 32 மேட்ச்ல கேகேஆர் 16 வின் பண்ணிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க, 210 அவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 98. ஸோ ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வீக்கு இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு கிடையாது, ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ கம்மியா தான் பவுலர்ஸோட பேட்டில் இருந்தது. வார்னரை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி பால்லையும் சுனில் நரேன் பால்லையும் ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. 2 பேர் பால்லையும் சேர்த்து 5 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ரசல் பால்ல வந்து 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பிரித்விஷா வருண் சக்கரவர்த்தி பால்ல 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ரிஷப் பண்ட் வருண் சக்கரவர்த்தி பால்ல 1 டைமும், சுனில் நரேன் பால்ல 2 டைமும் விக்கெட் விட்டுருக்காரு. மிச்சல் மார்ஸ், ஹர்ஷித் ராணா பால்ல 1 டைமும், ரசல் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. இது வந்து பவுலர்ஸ் பேட்டில். இப்ப கேகேஆருக்கும் பாத்தீங்கன்னா டாப் ஆடக்கூடிய 4 பிளேயர்ஸ் தான் வச்சிருக்கோம். நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் பால்ல 2, லலித் யாதவ், குல்தீப் யாதவ், நோர்கே, இஷாந்த் சர்மா பால்ல தலா 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு.
வெங்கடேஷ் ஐயர் வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, நோர்கி பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து ரசல் வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நோர்கி பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. நம்ம ரிங்கு வந்து அக்ஷர் பட்டேல் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடக்கூடிய டீம். 2 மேட்ச் ஆடி 2மே பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எச் கூட கொஞ்சம் போராடி வின் பண்ணாங்க. அண்ட் ஆர்சிபி கூட சொல்லவே வேணாம், ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் தான். 2 பேருமே இம்பார்ட்டன்ஸ். அதாவது பிலிப் சால்ட் அந்த முதல் 6 ஓவர் பவர் பிளேல பாத்தீங்கன்னா வந்தா வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுறாரு. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லூஸ் ஓவர் அதுல கிடைச்சது அப்படின்னா அதுல வந்து ஒரு 17 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டி ஆடுறாரு. முதல் மேட்சும் பாத்தீங்க அப்படின்னா 54, 2ஆம் மேட்சும் 30 பிளஸ் அவருக்கு அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கூட இருக்குது. அதுல கூட டெய்லி வந்து ஒரு மினிமம் 15 பாயிண்ட் அதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால பிலிப் சால்ட்டோட ரோல் வந்து கேகேஆருக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சுனில் நரேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம பிளஸ் ஓப்பனிங் ஆடுறாரு. அதாவது நம்ம வந்து அவர் பேட்டிங் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்காரு. ஸோ அது ஒரு 25 பாயிண்ட் பிளஸ் அவர் எத்தனை ரன் அடிச்சாலும் நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாயிண்ட் தான். அதனாலேயே சுனில் நரேனுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். யாருமே சுனில் நரேனை அவாய்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க அவங்களோட ஸ்மால் லீக் டீம்ல. அடுத்து வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் வந்து 7 ரன், 2ஆம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 50 ரன் அடிச்சாரு. ஏன்னா அது பேட்டிங் பிச் ஆர்சிபி கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. இதுவும் பேட்டிங் பிச் தான். மேபி வெங்கடேஷ் ஐயர் வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் கொஞ்சம் அதிரடி. நரேனும் சும்மா வந்து அவருக்கு கண்ணை மூடிட்டு சுத்துவாரு. வெங்கடேஷ் ஐயரும் அதே மாதிரிதான். ஆனா கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் நிதானமா ஸ்ட்ரைக் ரேட் இருந்து கொஞ்சம் இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியா வச்சிருக்குது. முதல் மேட்ச்ல டக்கு, 2ஆம் மேட்ச்ல வந்து 39 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து ரிங்கு வந்து நல்ல ஒரு பினிஷர். ஆனா ரிங்கு டென்னோன்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல அவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்காம போயிடும். திடீர்னு ரசலை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அனுகுல் ராயை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, இல்ல வந்து ரமன்தீப் சிங் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு முன்னாடி, ரிங்குக்கு முன்னாடி. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ரிங்கு எடுக்கிறது வேஸ்ட். அது ஒண்ணுதான் ரிங்குட்ட இருக்கிற மைனஸ். பட் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் கரெக்ட் நல்லா கிடைச்சதுன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். அந்த பேட்டிங் சான்ஸ் தான் ரிங்குக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்து ரமன்தீப் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எச் கூட உள்ள வந்து 35 ரன் அடிச்சாரு. 2ஆம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, இறங்கல, இன்னொரு பிளேயர் தான் இறக்கி விட்டாங்க. அடுத்து ரசல் சொல்லவே வேணாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதுல பேட்டிங்கோ இல்ல பவுலிங்கோ. முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா 64 ரன் பிளஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. 2ஆம் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால ரசல் வந்து சொல்லவே வேணாம், இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து அனுகுல் ராய் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல இறக்குனாங்க, 2 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான் எடுத்தாரு. பெருசா ஒன்றும் இது பண்ணல. அடுத்து ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்க்கை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. பட் ஸ்டார்க் வந்து முன்ன மாதிரி இல்லதான். இருந்தாலும் ஸ்டார்க் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான். அவர் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. அவர் வந்து 3 விக்கெட்டு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆனா ஸ்டார்க் வந்து இத்தனை கோடி ஆனா ஒண்ணுமே பண்ணலையே அப்படிலாம் சொல்றாங்க. பட் அது எல்லாமே ட்ரோல் தான். பட் ஸ்டார்க்கு ஒரு நேம் இருக்கு. அவர் ஆஸ்திரேலியால இப்ப கூட எத்தனையோ வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இருக்கிறவங்க கூட அப்படியே அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறி. ஆனா ஸ்டார்க் அந்த லெவலுக்கு உண்மையிலே நல்ல போலர். பட் என்ன இந்தியன் பிட்ச்ல போடுறது கஷ்டம். அதுவும் குறிப்பா வேர்ல்டு கப்ல கூட பவுலிங் பண்ணிடலாம். ஆனா ஐபிஎல் மாதிரி லீக்ல வந்து யார் அடிப்பா, எவன் அடிப்பா, எப்ப அடிப்பாலும் தெரியுது. அடிக்கிற நேரம் கரெக்டா அடிச்சிருவாங்க, அந்த மாதிரிதான். ஸோ அதான் ஸ்டார்க்கு கொஞ்சம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. கிராஃப் வந்து பார்க்கலாம் எப்படி விக்கெட் எடுக்கிறாரு இந்த மேட்ச் அப்படின்னு. அண்ட் வரும் ஹர்ஷித் ராணா இந்த சீசன்ல உண்மையில நல்ல ஒரு ஆட்டிடியூடோட நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கெத்தா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றது அவரா தான் இருக்கிறாரு. அந்த ஸ்டார்க்கும் நம்ம ஹர்ஷித் ராணாவும் தான் பவர் பிளேல வந்து ஃபுல் அட்டாக் பண்றாங்க. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா ரசல் அட்டாக் போயிடுறாரு. ஸோ டெத்ல வந்து ஸ்டார்க் ஒரு ஓவர் கூட லாஸ்ட் மேட்ச் எல்லாம் போல் பண்ண மிடில்லே கொடுத்துட்டாங்க. ஸோ ஹர்ஷித் ராணா ஒன்று, ரசல் தான் வந்து ஃபுல்லா டெத்ல அட்டாக் பண்ணாரு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் நல்ல விக்கெட் டேக்கிங் போலர் தான். ஏதாச்சும் ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வருண் சக்கரவர்த்தி மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் விசாகப்பட்டினத்துல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஒருவேளை சுயா சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இல்லைன்னா வேற யாராச்சும் கூட உள்ள இறக்கி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இம்பாக்ட் பிளேயரா மேபி வரலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வந்து
சுனில் நரேனை வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரசல். இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிலிப் சால்ட்டுமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வைக்கலாம். ஏன்னா ரீசன் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொஞ்சம் ரிஸ்கா சேஃபா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மால் லீக்ல ஒரு 10 பேர் போட போய் கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா 10 பேருமே இந்த மூணு பேரையும் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் இன்னைக்கு ரிஸ்கா நீங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு வந்து நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல ஸ்டார்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி வந்து நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரையும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ரிங்கு ஸ்ரேயஸ் ஐயர் மேலதான் போக்கஸ் பண்ணுவாங்க, வெங்கடேஷ் ஐயர் மேல போக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க வந்து ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயரை வந்து போக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெல்லி டீம் ஸோ எல்லாருக்கிட்டையும் தோத்துட்டு கடைசியா சென்னை கூட மட்டும் வின் பண்ணிடுவாங்க. ஸோ சென்னைனா போதும் எல்லாருக்கும் வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. வார்னர் இந்த சீசன்ல நான் இப்பெல்லாம் ஆடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. 29, 49, 52 சூப்பரா இருக்காரு. பிபிஎல்லாம் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சிட்னி தண்டருக்கு நிறைய மேட்ச் தோக்கடிக்கிறதுக்கு காரணமே வார்னரா இருந்தாரு. கடைசி நேரத்துல வந்து இந்த ஐபிஎல் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தாரு. அதே மாதிரி பிருத்வி ஷா லாஸ்ட் மேட்ச் வந்து 43 ரன் வந்தோடனே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். அதுல வார்னரை விட பிருத்வி ஷா கொஞ்சம் ஹிட்டர் தான். அதிரடியா ஆடுவார். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அதிரடியா விளையாடுறதுனால அவங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய மைனஸும் இருக்கு. அது திடீர்னு ஸ்கோர் பண்ணலாம், திடீர்னு விக்கெட் எடுக்கலாம். ஸ்டார்க்கு ஹர்ஷித் ராணாவை தான் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ மேபி விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்குது. அடுத்து மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஆனா இது வரைக்கும் அவர் ஆல்ரவுண்டர்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பவுலிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கல, பவுலிங் பண்ணவே இல்லை, பவுலிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கல. என்ன ரீசன் நான் சொல்றேன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 7வது ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் வராரு. 1ல இருந்து 2 ஓவர் தான் இருக்கு. நம்ம லூசுத்தனமா என்ன பண்றோம் அப்படின்னா மிச்சல் மார்ஸ் பேட்டிங் பிளஸ் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டனா போட்டுருவோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நான் அதை தப்பு பண்ணேன். சரி மிச்சல் மார்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 ஓவர் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரு, சிஎஸ்கே கூட ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 20 ரன் அடிச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா வைஸ் கேப்டனா போட்டு தோத்துட்டேன். ஸோ அதனால அந்த இதுல தப்பு பண்ணாதீங்க. அண்ட் ரிஷப் பண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. 18, 28, 51 சொல்லி கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்குது. பிளஸ் அவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்த டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. முதல் மேட்ச் 5, 2ஆம் மேட்ச் 44, 3ஆம் மேட்ச் டக்கு. ஆனா இந்த SL-T20 மாதிரி லீக்லாம் அவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. இங்க வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெருசா ஆடல. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அபிஷேக் போரல் எதுக்குன்னே தெரியல, ஒரு மேட்ச் மட்டும் RRக்கு அகேன்ஸ்டா ஆடினாரு. மீதி எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லை. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாவும் உருட்டிட்டு தான் இருந்தாரு. அடுத்து அக்ஷர் படேல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ ஏதாச்சும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் படேல் கண்டிப்பா பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இஷாந்த் சர்மா நல்லா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தா உண்டு, இல்லைன்னா பெருசா விக்கெட் எடுக்க மாட்டாரு. அண்ட் நோர்கி இந்த சீசன் வந்து கொஞ்சம் நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. பவுலிங் வந்து பெருசா சரியில்லை. முன்னாடிலாம் அவர் எடுத்தாலே 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாரு. டெல்லிக்கு சரி, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சரி. இப்போ வந்து பெருசா விக்கெட் எடுக்கல. மேபி ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரிங்கிறது வரனால இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து கலீல் அகமட் இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்ல 1, 3, 5 இந்த ஓவர்ல வந்து பயங்கரமா பால் வந்து ஸ்விங் ஆச்சுன்னா விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ருத்துக்கும் சரி, நம்ம ரவீந்திராவுக்கும் சரி, ரவீந்திராவெல்லாம் பாலை தொடவே விடல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலை ஸ்விங் பண்ணி அனுப்புனாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தா விக்கெட் வந்து கண்டிப்பா எடுப்பாரு. முகேஷ் குமார் டெத்ல பவுலிங் பண்றதுனாலே விக்கெட் எடுத்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து முகேஷ் குமார் பவுல் பண்ணாரு, நல்லா விக்கெட் எடுத்தாரு. நல்லா அடிக்கணும்னு நினைச்சு எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டாங்க. ஸோ டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் படேலுக்கு வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் மிச்சல் மார்ஸ்லாம் அந்த ஒரு நேம் இருக்கிறதால அவரே ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் வார்னர் இந்த 3 பேரையுமே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமாரையும் கலீல் அகமடையும் கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா 2 பேருமே இதாக இருக்கு. ஸோ நோக்கி வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கிராண்ட் லீக்ல டப்ஸ் மாதிரி பிளேயரை மேபி ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. திடீர்னு இந்த ஒரு 50+ மாதிரி ஸ்கோர் பண்ணாதான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டெல்லியில இருந்து பண்ட், வார்னர், மிச்சல் மார்ஸ், அக்ஷர் படேல், நோர்கி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. முகேஷ் குமார் வந்து சேஃபு, கலீல் அகமட் வந்து சேஃபு, குல்தீப் யாதவ் ஆடினார்னா அவருமே சேஃப் தான். ஸோ அதனால இந்த 3 பேருமே நோர்கி இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பிலிப் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர்,
சுனில் நரேன், ரசல், வருண் சக்கரவர்த்தி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, இந்த 2 பேரையுமே வருண் சக்கரவர்த்தி இடத்துல நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு பேலா கூட வருணை உங்க டீம்ல வச்சுக்கிட்டு ஸ்டார்க்கோ ஹர்ஷித் ராணாவோ வெங்கடேஷ் ஐயருக்கு பேலா கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா டாப்லே பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர் வர்றதுனால, ரசல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரசலை கேப்டனாகவும் சுனில் நரேனை வந்து வைஸ் கேப்டனாகவும் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மிச்சல் மார்ஸும் நல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. அக்ஷர் படேலும் நல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. என்னோட இது ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்தா ஸ்டார்க்கை வந்து வீசியா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ரசல், சுனில் நரேன், அதை விட கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க மிச்சல் மார்ஸ், அக்ஷர் படேல ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் பிக்கா ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஸ்டப்ஸ், இஷாந்த் சர்மா, ரமன்தீப் சிங், இந்த 5 பேரையுமே கொஞ்சம் ட்ரம்ப் கார்டா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒன் சைடா வின் பண்ணலாம், இல்லைன்னா தோப்பீங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், டிசி வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.